வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி ஈஸியாக பிரெட் அல்வா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். 5 நிமிஷத்தில் யார் வேணால் சட்டுன்னு பண்ணிடலாம். மற்ற அல்வா மாதிரி டைம் எடுக்காது. 7 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி ஒரு தனி பவுலில் எடுத்து வச்சிடுங்க. ஒரு சூடான தவால 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உடைச்ச முந்திரி சேர்த்து மிதமான சூட்டில் வதக்கி கொடுங்க. முந்திரி ரோஸ்ட் ஆன உடனே அதை தனியாக எடுத்து வச்சிடுங்க. அதே பேனில் பொடிச்ச பிரெட்டை சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே. பிரெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். ஒரே மாதிரி ப்ரௌன் கலராக இந்த மாதிரி ஆன உடனே இதை தனியாக எடுத்து வச்சிடுங்க. அதே பேனில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட் கொடுக்கும், ஜீரணத்துக்கு உதவும், ஸ்வீட்னஸையும் பேலன்ஸ் செய்யும். அதுக்கப்புறம் பொடிச்சு வறுத்து வச்சிருக்க பிரெட் துண்டை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வத்தி வரணும். சுகர் சிரப்பை பிரெட்டு உள்ளே இழுத்துரும். விடாமல் வதக்கி கொடுங்க. அப்போ தான் கெட்டியாகாமல் இருக்கும். கொஞ்ச நேரம் குக் பண்ணாலே போதும். ஏன்னா பிரெட்டெல்லாம் நம்ம முன்னாடியே குக் பண்ணது தான். அதனால இந்த பக்கம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு சைடு நீங்கள் வதக்கி கொடுத்தாலே எல்லாமே பிரெட் அல்வா ஃபுல்லாக வர மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் முந்திரியை சேர்த்து வறுத்த முந்திரியை சேர்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.